பெரியவா படம் ஒன்று எங்கள் ஆத்துல இருக்கும். ஒவ்வொரு ஜாதகமாக படிச்சுன்னு வந்தபோது இவரோட ஜாதகத்தை படிக்கும்போது மகா பெரியவா பாதத்துலேருந்து ஒரு ஒளி வந்தது. வந்து இவரோட ஜாதகத்தில் அது வந்தது. அது வந்த உடனே எங்கள் அப்பா இந்த இடம்தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா. இந்த காலத்துலலாம் காஞ்சிபுரம் போடுறதுக்கு 3.5 மணி நேரம் ஆகும். வெறும் மண் ரோடு தான். ஆனால் பாரிஸில் போய் தான் பஸ் ஏறணும். அப்போ நாங்கள் போனபோது பஸ் வந்துடுத்தோம். ஆனால் பயங்கர ரஷ்ஷு, ரொம்ப ரஷ்ஷு, ஏற முடியல. என்ன மாமா பஸ்ஸு இப்போ எடுத்தே இப்படி எப்படின்னா போடி 1/2 மணி நேரம் நிற்கணும் அப்படிங்கிறார். அடுத்த 5வது நிமிஷம் காலியாக வருது ஒரு பஸ்ஸு, யாருமே கிடையாது. நாங்கள் 3 பேர் தான் அந்த பஸ்ஸில். ஆனால் வழியிலேயே யாருமே ஏறல அந்த பஸ்ஸில். நாங்கள் எந்த பஸ்ஸை மிஸ் பண்ணினோமோ அந்த பஸ்ஸு, மண்ணு தானே ரோடு, சறுக்கி அப்படியே இப்படி ஸ்லாண்டிங்காக நிற்கிறது பஸ்ஸு. அருணாச்சல சிவான்னு ஒரு பாட்டு இருக்குது மகா பெரியவா மேலே. அது எப்பயும் சொல்லுவேன், இன்றைக்கும் சொல்லின்னு இருக்கேன். அதில் ஒரு வரி வரும், மின்னெறி எரித்தனே நீராக்கிடுமுன் நின் அருள் மழை பொழி அருணாச்சலா அப்படின்னு ஒரு வரி வரும். அந்த வரி வரும்போது யாரோ 2 பேர் காரில் வந்து இறங்குறான். ஒரு வயசானவர், ஒரு சின்ன பையன். அந்த வயசானவர் என் பக்கத்தில் வந்து நின்றுண்டு கையை இப்படி வச்சுண்டு சேஃபாக போயிட்டு வா, ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்கோ அப்படின்றார். அதே மாதிரி நாங்கள் காரில் ஏறினதும் டாட்டா காமிக்கிறார். நான் அவரையே பார்த்துட்டு வரேன். கொஞ்சம் தூரம் போனால் 2 பேர் மறைஞ்சு போயிட்டான். பெரியவா சொன்னாலாம் பால பெரியவா கிட்ட, என் பேரன் வந்திருக்கானா அப்படின்னு மகா பெரியவா சொன்னாராம். அந்த இதை நான் எழுதியிருக்கேன். அந்த பார்ட்டை பால பெரியவா படிச்சுட்டு பேஜை திருப்பி அப்படி சந்தோஷப்பட்டார். பேரன் வந்திருக்கானான்னு சொன்னார் அப்படின்றத நீ எழுதியிருக்கியா அப்படின்னுட்டு அதை படித்து அவர் சந்தோஷப்பட்டது, அதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன். எங்கிட்ட ஒரு மாமி புவனான்னு, அது அவளை போய் பார்க்கலாம் வரையா, நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னா. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அங்கே போனால் நான் உள்ள நுழையறதுலையே பெரியவா என்னோட கல்யாணம் எப்படி நடந்தது, தான் வந்தது, அப்போ தான் எனக்கு தெரியும் பெரியவா வந்தாங்க. என் கல்யாணத்துக்கு பெரியவா வந்தாங்கிறது அவர் சொல்லி தான் எனக்கு தெரியும். அவ்வளோ பெரிய பாக்கியம் நான் பண்ணியிருக்கேன்னான்னு எனக்கு தெரியாது. அந்த தெய்வம் வந்து எங்களுக்கு நடத்தி வச்சிருக்குங்கிறது ரொம்ப பெரிய கருணை தான். முட்டி வலி, ஜாயின்ட்ஸ் பெயினுக்கு மகா பெரியவா சொன்ன வைத்தியம் பிண்ட தைலம், வேப்பெண்ணெய், கடுகெண்ணெய், இது 3த்தையும் வாங்கி கொஞ்சம் லைட்டாக சுட வைக்கணும். சுட வச்சுட்டு தடவின்ட்டு அப்படியே படுத்துணுங்களாம். லைட்டு வெந்நீர், வெது வெந்நீர் தான் ஊற்றணும், மசாஜ் பண்ணக்கூடாது. அப்படியே ஊற்றணும், அவ்வளோதான். நிஜமாவே 2-3 டேஸில் எனக்கு அந்த வலி போயிடுது. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. குருவே சர்வ லோகானாம் விசேஷே புரோகிணாம் நிதியே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நமः. மகா பெரியவா சரணம், காமாட்சி தாயே சரணம். பிறந்த எல்லாமே பாம்பே தான். சின்ன வயசில் மகா பெரியவர் வந்து சத்தாரா இதெல்லாம். ஐ வாஸ் அவ்வளோ தூரம் எனக்கு அவரை பற்றி தெரியாது. அந்த அவரை தரிசனம் பண்ணுறதுக்காக எனக்கு கூட்டின்னு போனான். அப்போ எங்கள் சிஸ்டர் வந்து அவர்கிட்ட சொன்ன மாதிரி ரொம்ப கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டேங்கிறான், இது பண்ணிக்க மாட்டேங்கிறான், அவன் சொல்கிறான் இது மாதிரி இதாக இருக்கேன்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படிங்கிறான். கொஞ்சம் நிச்சயம் நடக்கும், நல்ல இதுன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணார் பெரியவர் சத்தாரால. அப்பா அவர்கிட்ட சொல்லியிருக்கா, என் பேர் சொல்லிட்டு ஒரு பொண்ணு வருவா, அவளை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் எனக்கு கல்யாணம் பண்ண எங்கள் அப்பா அம்மா ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தா. அப்போ நான் மகா பெரியவாளை பார்க்க போயிருந்தேன். 5 சோமவாரம், கார்த்திகை சோமவாரம் போனபோது ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதமான அற்புதங்கள்லாம் பெரியவா பண்ணினா. கடைசியில் இவரோட ஜாதகம் வந்தபோது தான் நானும் என் தம்பியும் பேசிகிட்டு இருந்தோம். இந்த ஜாதகம் நன்னா, அதாவது இவர் நிறையா படிச்சிருக்காரு, படிப்பில் நிறையா படிச்சிருக்காரு. சரி, பேர் குமார், எங்கள் வீட்டில் எல்லார் பேரும் மாப்பிள்ளை பேர்லாம் குமார். அதனால் இது குமார்னு இருந்தால் அப்பா வந்து குமார் 1, குமார் 2, குமார் 3ன்னு கூப்பிட வசதியாக இருக்கும்லடான்னு நான் ஒரு விளையாட்டுத்தனமாக தம்பிகிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அதுதான் தெரியும். அப்புறம் பெரியவா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துன்ட்டு 3:30 மணிக்கு வந்தா. வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டா, நீங்கள் சொல்லுங்கோ அப்படின்னோம். ஆற்றுக்கு போன்ட்டா. வந்துட்டோம்.
அப்புறமா ஒன்றுமே சொல்லலை, எதுவுமே சொல்லலை. பிரசாதம் கொடுத்துட்டு உத்தரவு கொடுத்துட்டா ஆற்றுக்கு வந்துட்டோம். வருடம் 84 டிசம்பர், கார்த்திகை மாதம் அது. அப்புறம் அப்போ சரியான மழை, ரொம்ப மழைன்னா அவ்வளோ மழை. அப்போ நாங்கள் ஒரு தடவை போயின்னு இருக்கும்போது அதில் அப்போ நானும் பிரதோஷ வெங்கட்ராமையார் மாமி, நாங்கள் 2 பேர் தான் போனோம். அப்போ எங்களுக்கு துணைக்கு ராமதுரைன்னு ஒரு மாமா இருந்தார். எங்கள் இதுக்கு பிரதோஷ மாமாத்தில் அனுஷத்துக்கு நாங்கள் எல்லாருமே கைங்கரியம் பண்ண போவோம். அப்போ அந்த ராமதுரை மாமாவும் வந்திருந்தார். அவர் தான் சாயந்தரத்தில் சமைக்கிறது, அந்த நெய்வேத்தியத்துக்கெல்லாம் பண்ணுறது. அவருக்கு நாங்கள் துணையாக இருந்து கைங்கரியம் பண்ணுவோம். நாங்கள் எல்லோரும் துணையாக இருந்து ஹெல்ப் பண்ணுவோம். சாயந்தரம் பூஜை முடிஞ்சதும் எல்லாம் பண்ணுவோம். பகவானுக்கு அலங்காரம் பண்ணுறது என் 3 தம்பியும் தான் பண்ணுவாள். ரொம்ப நன்னா இருக்கும், 3 தம்பியும் அவ்வளோ நன்னா பண்ணுவாள். அப்புறம் ஊர்வலம் எடுத்துகிட்டு போவா. இந்த மாதிரி இருந்தது. அப்புறம் அந்த மாமா வந்து எங்களோட வந்தார். இவர் பிரதோஷ மாமா சொன்னார் ராமதுரை மாமாட்ட, நீ இவாளை கூட்டிகிட்டு போ, துணையாக 2 லேடிஸ் போகிறா, காஞ்சிபுரம் போயிட்டு வான்னு. ஏன்னா அந்த காலத்துலலாம் காஞ்சிபுரம் போடுறதுக்கு 3.5 மணி நேரம் ஆகும். வெறும் மண் ரோடு தான். ஆனால் பாரிஸில் போய் தான் பஸ் ஏறணும். அப்போ நாங்கள் போனும்போது பஸ் வந்துடுத்தோம். ஆனால் பயங்கர ரஷ்ஷு, ரொம்ப ரஷ்ஷு, ஏற முடியல. ஒரு என்ட்ரன்ஸில் மாமா நிற்கிறார், ஒரு என்ட்ரன்ஸில் நானும் மாமியும் நிற்கிறோம். ஆனால் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தரை பார்த்துக்கல. பஸ்ஸு கிளம்பி போயிடுது. கிளம்பி போனோடனே இவர் வந்து ராமதுரை மாமா வந்து, என்னடி இந்த பஸ்ஸை, அவர் கிளம்பி போன அப்புறமா தான் அவர் என்ன பார்க்குறார். நான் வந்து அவரை பார்க்குறேன். என்ன மாமா பஸ்ஸு போயிடுத்து, என்ன அப்போல்லாம் 1/2 மணி நேரத்துக்கு ஒரு பஸ்ஸு தான் வரும். என்ன மாமா பஸ்ஸு போயிடுத்தே இப்படி அப்படின்னா, போடி 1/2 மணி நேரம் நிற்கணும் அப்படிங்கிறார். அடுத்த 5வது நிமிஷம் காலியாக வருது ஒரு பஸ்ஸு, யாருமே கிடையாது. நாங்கள் 3 பேர் தான் அந்த பஸ்ஸில். ஆனால் வழியிலேயே யாருமே ஏறல அந்த பஸ்ஸில். பஸ்ஸு போயிட்டே இருக்கு. சுங்குவா சத்திரம் கிட்ட போகும்போது பஸ்ஸு நின்றுடுத்தோ. அப்போ என்ன ஆயிருக்குன்னா, நாங்கள் எந்த பஸ்ஸை மிஸ் பண்ணினோமோ அந்த பஸ்ஸு, மண்ணு தானே ரோடு, சறுக்கி அப்படியே இப்படி ஸ்லாண்டிங்காக நிற்கிறது பஸ்ஸு. ஆனால் அதுக்குள்ளே இருந்தவ யாருக்குமே அடிபடலை. எல்லாரும் வெளியில் வந்து நிற்கிறா. இந்த பஸ்ஸில் ஏறி எல்லாரும் வெளில போயாச்சு. ஸோ அந்த பகவான் எப்படி நடத்தியிருக்கார் பாருங்கோ. முன்னாடி போனவாளுக்கும் பஸ்ஸில், பின்னால் வர பஸ்ஸில் உட்காரத்துக்கு இடம் பண்ணுற மாதிரியும் பண்ணி, எங்களையும் அந்த பஸ்ஸில் ஏற விடாமல் அடிபடாமல் காப்பாற்றி எங்களை அவ்வளோ அழகாக கூட்டின்னு போயிட்டார். போய் மகாபெரிவாளை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் ஆற்றுல அப்பா சுவாமிங்கீழே போட்டு கேட்டபோது பெரியவா படம் ஒன்று எங்கள் ஆற்றுல இருக்கும். ஒவ்வொரு ஜாதகமாக படிச்சுன்னு வந்தபோது இவரோட ஜாதகத்தை படிக்கும்போது மகாபெரிவா பாதத்துலேருந்து ஒரு ஒளி வந்தது. வந்து இவரோட ஜாதகத்தில் அது வந்தது. அது வந்த உடனே எங்கள் அப்பா இந்த இடம்தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா. என்கிட்ட சொன்னான். அப்போ நான் இதை தான்ப்பா நேற்று விளையாட்டுத்தனமா, என் தம்பி பேர் கண்ணன், அவன்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன்ப்பா அப்படின்னு. நல்லபடியாக முடிஞ்சுது. பெரியவா வரணும் கல்யாணத்துக்குன்னு கேட்டோம். பெரியவா ஓதுவார் ரூபத்தில் வந்தா. அது வரைக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அந்த மாதிரி நல்லபடியாக நடந்து ஒவ்வொரு நிமிஷமும் பெரியவா எங்களை காப்பாற்றின்னு இருக்கா. 7 to 8 years இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபாரின் ட்ரிப்பு போயிருந்தோம். ஒரு 50 to 55 days கம்ப்ளீட் ஃபாரின் போயிருந்தோம். அப்போது லாஸ் விகாஸ்ன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு இடம். அங்கே போயிட்டு அந்த இது முடிச்சுட்டும் அங்கேயே நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு அங்கேருந்து நாங்கள் ஏர்போர்ட் வர்றதா. அப்போ அந்த பஸ்ஸு வந்து அங்கே எங்களை விட்டுட்டா சாக்லேட் ஃபேக்ட்ரி. அங்கே நான், இவர், எங்களோட ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருந்தார். நாங்கள் 3 பேரும் அங்கேயே இறங்கிட்டோம். இறங்கிட்டு அங்கேருந்து எப்படி ஏர்போர்ட் போகிறது அது எங்களுக்கு ரூட்டு தெரியல. அதுக்காக அந்த உள்ள ஃபேக்ட்ரியில் ஒருத்தர்கிட்ட போய் கேட்டார். இந்த சேல்லாம் பண்ணிட்டு இருப்பா இல்லையா அவள்கிட்ட. அதில் ஒருத்தர் எங்களுக்கு புக் பண்ணி கொடுத்தார். நம்ம எப்படி நம்மளோட செல் வச்சுட்டு எப்படி பண்ணுறது ஒன்றும் எங்களுக்கு தெரியல. அப்போ ஒருத்தர் செஞ்சு கொடுத்தார். அவர் சொன்னார், நீங்கள் இங்கேயே உட்காண்ட்ருங்கோ, பஸ் காரே வந்துடும், உங்களை கூட்டின்னு போய்டும்னு சொன்னார். 1 hour ஆச்சு, காரே வரல. எங்களுக்கு ஏர்போர்ட்டுக்கு போகணும், ஃப்ளைட்டு கிடைக்காது, எங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியலையேன்னு பயந்துட்டே இருந்தோம். வெளியில் வந்தாக்க அங்கெல்லாம் ரொம்ப பயம் போல் இருக்குது, எங்களுக்கு தெரியாது. ஒரு போலீஸ் சொல்லிகிட்டே போகிறான், உள்ளே போ, வெளில வந்து நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிகிட்டே அவர் பாட்டக்க போடுறார். நாங்கள் சரின்ட்டு உள்ளே வந்து உக்காண்டோம். வந்தால் திருப்பியும் இன்னும் 1/2 hour ஆகிடுத்து, வரல. அப்போ நாங்கள் சரி இவர்கிட்ட சொன்னேன், நம்ம வெளில போய் நிற்போம், எதான்னு வரதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
இப்போ நாங்கள் நின்றுட்டு இருக்கோம். நான் எப்பயுமே அருணாச்சல சிவா தான் சொல்லுவேன். அருணாச்சல சிவான்னு ஒரு பாட்டு இருக்கு மகாபெரிவா மேலே, அது எப்பயும் சொல்லுவேன், இன்றைக்கும் சொல்லின்னு இருக்கேன். அந்த பாட்டு நான் சொல்கிறேன் பெரியவா, நீங்கள் வந்து எங்களுக்கு எதானு காப்பாற்றணும். நான் வெளில போகும்போது கூட பெரியவா நீங்கள் என்னோட வரேள் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புவேன். இப்போ நான் கடைக்கு போகிறதா இருந்தால் கூட அப்படி சொல்லிட்டு தான் கிளம்புவேன். அப்போ அங்கே போயிட்டு சொல்லிகிட்டே இருக்கேன். அதில் ஒரு வரி வரும், நின்னெறி எரித்தனே நீராக்கிடுமுன் நின் அருள் மழை பொழி அருணாச்சலா அப்படின்னு ஒரு வரி வரும். அந்த வரி வரும்போது யாரோ 2 பேர் காரில் வந்து இறங்குறா. ஒரு வயசானவர், ஒரு சின்ன பையன். பார்த்தா இந்தியன் மாதிரி இருக்கா. இவர்கிட்ட சொன்னேன், போய் அவள்கிட்ட பேசுங்கோ, பார்த்தா இந்தியன் மாதிரி இருக்கா, நம்ம ஃப்ளைட்டை எப்படி பிடிக்கிறது, நமக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்கிறது, பேசுங்கோ அப்படின்னோடனே இவரும் எங்கள் ஃப்ரெண்டுமா போய் அவள்கிட்ட கேட்ட உடனே, நீங்கள் யார் மூலியமாக புக் பண்ணினேள் எல்லாம் அவர் கேட்டார். உள்ளே போய் அந்த ஃபேக்ட்ரியில் அவன் ஹெல்ப் பண்ணினா உடனே நம்பரை வாங்கி அவர் தன்னோட நம்பர்லேருந்து அந்த கார் டிரைவருக்கு ஃபோன் பண்ணால் அவன் சொல்கிறான், அடுத்த பேரலல் ரோட்டில் 1 ஹவராக நின்றுட்டுருக்கானா அந்த காரை வச்சுட்டு. எங்களுக்கு இடம் தப்பாக சொல்லிட்டா அப்படின்னொடனே சரி நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் வந்துடுத்தோம். நாங்கள் 2 பேரும் ஏறிட்டோம். அந்த வயசானவர் என் பக்கத்தில் வந்து நின்றுண்டு, சேஃபாக போயிட்டு வா, கையை இப்படி வச்சுட்டு சேஃபாக போயிட்டு வா, ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்கோ அப்படின்றார். எனக்கு தெரிஞ்சு போச்சு. அது பார்த்தா எனக்கு பெரியவா மாதிரி தான் தோன்றுறது. ஏன்னா கையும் இப்படி வச்சுட்டு இருக்கார், பேசுறது அவ்வளோ சாஃப்டாக பேசுறார். வயசானவர், ஒரு சின்னவர். எனக்கு தோணினது பெரியவர் மகா பெரியவா, சின்னவர் பால பெரியவா, அப்படிதான் எனக்கு தோணிது. அதே மாதிரி நாங்கள் காரில் ஏறினதும் டாட்டா காமிக்கிறார். நான் அவரையே பார்த்துட்டு வரேன். கொஞ்ச தூரம் போனால் 2 பேரும் மறைஞ்சு போயிட்டா. எனக்கு ரொம்பவே இவர்கிட்ட உடனே சொன்னேன், அவள் வந்தது அவாதான்னு சொன்னேன். இருக்கலாண்டி அப்படின்னார். அதே மாதிரி பிளேனில் ஏறி உக்காந்தாச்சு. உக்காந்த உடனேயே அந்த உள்ள நுழைஞ்சதுமே மேலே ஒரு பெரிய ஓப்பன் இது மாதிரி நம்ம இருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல பெரியவா இப்படி கையை வச்சுட்டு காட்சி கொடுத்தா. அந்த பிளேன்ல எனக்கு காட்சி கொடுத்தா. அப்புறம் ஃபுல் ஸ்லோகமும் சொல்லி முடிச்சுட்டு தான் இறங்கினா. ஆனால் ட்ராவல் ஆனால் 2 ஹவர்ஸ் தான். ஆனால் அதுக்குள்ள இவ்வளோது பெரியவா என்னை காப்பாற்றி கொடுத்தா எங்கள் எல்லாரையுமே. புஸ்தகம் வந்து நான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் மெட்ராஸில் தான். 2009 அவளுக்கு கல்யாணம் ஆச்சு. நாங்கள் 2010 இவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு இங்கே வந்துட்டார். நாங்கள் வந்த உடனேயே எனக்கு அயோத்தியா மண்டபம் போவேன். அங்கே வந்து மகா பெரிவாளுக்கு பட்டு சாஸ்திரிகள் மாமா அவ்வளோ கிராண்டா பண்ணுவார். வெஸ்ட் மாம்பலத்தில், இங்கே தான் அயோத்தியா மண்டபத்தில். அப்போது சரி நம்ம போகலாம். எத்தனையோ வருஷங்கள், நான் 85 கல்யாணம் ஆகி பாம்பே போனவோ, வருஷம் வந்தது மறுநாளே பெரியவாள் தரிசனத்துக்கு போயிடுவோம். அப்போல்லாம் பெரியவா நிறையா காட்சி கொடுத்துருக்கா, நிறையா பேசுவா, நன்னா இருக்கும். அப்புறம் பெரியவா சித்தி ஆயிட்டா. ஒன்றும் சரி, அதுக்கப்புறமா எனக்கும் ஒன்றும் பிடிமானமாக போகணும் அப்படின்னு எனக்கு தோணலை. ஆனால் பெரியவா நம்மக்கிட்ட தானே இருக்கா அப்படின்ற இதுலேயே நான் பேசாமல் இருந்துருவேன். இங்கே வந்த அப்புறமா அனுஷத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அயோத்தியா மண்டபம் அனுஷத்துக்கு கார்த்தாலேயிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நடக்கும். அப்போ கார்த்தால போனும்போது தான் வேதபுரி மாமான்னு ஒருத்தர் மகா பெரிவா கிட்டேயே இருந்தவர். வேதபுரி மாமா, வேதபுரி சாஸ்திரிகள். அவரை 7 வயசுல பெரியவா தன்னோடையே கூட்டின்ட்டா. அவரை நான் பார்த்தேன். அவரை பார்த்துட்டு நீங்கள் எங்கள் ஆத்துக்கு வாங்கோ மாமா அப்படின்னு சொன்னேன். அப்போ அவருக்குமே அங்கே பக்கத்தில் ஒரு டாக்டராத்தில் தான் தங்க ஏற்பாடு பண்ணியிருந்தா பெரியவா. ஆனால் அந்த இடம் திருப்பி இடிச்சு கட்டுறாங்கிறதுனால அவருக்கு அங்கே இருக்க முடியல, என்ன பண்ணுறது தெரியல அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்திருக்கார். நான் போய் கூப்பிடவும் அவர் அழுதுட்டார், எனக்கு பெரியவா தாண்டி ஒன்று அமைச்சிருக்கா அப்படின்னுட்டோம். நீங்கள் வாங்கோ மாமான்னா ஆற்று கூட்டின்னு வந்துட்டேன். இவரா பயப்படுறார், பெரியவா கிட்டேயே இருந்தவாளை கூட்டின்னு வந்திருக்க, எவ்வளோ சாஸ்திரமாக சம்பிரதாயமாக இருப்பா, நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம அவளை நடத்த வேண்டாமான்னு. இல்லை அவர் ரொம்ப கேஷுவலாக இருப்பார், நீங்கள் கவலைப்படாதீங்கோ, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு வந்துட்டேன். அப்போ நான் வேலைக்கு போயிருந்தேன் இங்கே சென்னையில். வந்தால் அவர் பாட்டக்க உட்காண்டிருப்பார். தினம் இவர் தான் கார்த்தால கொண்டு போய் விடுவார் பாஜா அங்கேக்கு. நான் ஆற்றுல எல்லா வேலையும் செஞ்சுவிட்டு அவருக்கு கஞ்சி எடுத்துகிட்டு போவேன். திருப்பி எல்லாத்தையும் முடிச்சுட்டு 1:30 மணிக்கு அங்கே எல்லாம் சாப்பாடெல்லாம் நடக்கும். அவர் சாப்பாடு போட்டு நான் ஆற்று கூட்டின்னு வந்துடுவேன். திருப்பி ஈவினிங் கூட்டின்னு போவேன். இவர் நைட்டு வந்து எங்களை கூட்டின்னு வந்துடுவார். அந்த மாதிரி போயின்னு இருந்தது.
எங்காத்துல தான் தங்கின்னு இருந்தார். அந்த ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சு கொடுத்து அதுக்கப்புறமாவும் இருங்கோளை மாமான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆற்றுல இருந்தேன். அப்போ நைட்டு இப்படி பேசின்னு இருக்கும்போது, நீங்கள் எப்படி மாமா பெரியவா கிட்ட போனேன் எனக்கு சொல்லுங்கோளேன் அப்படின்னு. நான் சொல்கிறேன்டி, ஏற்கனவே ஒரு பொண்ணுக்கிட்ட சொன்னேன், அவள் எழுதுறேன்னு சொன்னா, பட் அவள் எழுதிட்டாளா இல்லையா எனக்கு எதுவுமே தெரியல, நீ வேணா எனக்கு ஃபுல்லாக எழுதி எனக்கு புக்காக போட்டு தரையா அப்படின்னார். போட்டா போச்சு அப்படின்ட்டேன். அப்புறம் சொல்லுங்க மாமான்னு அவர் சொல்லுவார். இப்படி தான் சோஃபாவில் படுத்துன்னு இருப்பார், நான் தரையில் படுத்துன்னு இருப்பேன். எனி டைம் சொல்லுவார். வயசானவர், அப்பயே அவருக்கு 82 83 வயசு இருக்கும், ரொம்ப வயசானவர். அவர் சொல்லும்போது நான் நைட்டெல்லாம் சொல்லுவார். திடீர்னு உம்மச்சி தாத்தா என்ன தெரியுமா சொன்னா அப்படின்னு ஆரம்பிப்பார். உடனே நோட்டு பேனால எழுதி வச்சுப்பேன். இப்படி எழுதி வச்சேன். அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருந்தது. அதுதான் ஃபர்ஸ்ட் புக்கில் எழுதியிருக்கேன், அந்த ஸ்டோரியை தான். அது எழுதி முடிச்சு விட்டு அதை புக்காக போடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணும்போது, மாமா ஒரு வாரத்தில் போடுங்கிறா. எனக்கு எப்படி போட போகிறேன்னு தெரில. அந்த காலத்தில் எனக்கு எந்த இதுவுமே எனக்கு தெரியாது, எப்படி போடுறது ஒன்றும் தெரியாது. நான் அதுவும் இல்லாமல் மெட்ராஸ்க்கு அப்போ தான் புதுசாக வந்திருக்கேன். அஃப்கோர்ஸ் நான் இங்கேயே பிறந்து வளர்ந்தவதானாலும் டச் விட்டு போயிடுது. எத்தனை 20-22 வருஷம் டச் விட்டு போயிடுது. எந்த இடமும் எனக்கு தெரியாது. அப்போது இப்போ மகா பெரியவா மடத்தில் கண்ணன்னு ஒரு சுவாமிகள் இருக்கார். அவர்லாம் நாங்கள் சின்ன வயசில் வேதபுரி இவர் பிரதோஷ மாமாவத்தில் பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ண வருவோம். அப்போ அவரை எதேச்சியாக பார்த்து, அவர் தான் இங்கே சாய் கிராஃபிக்ஸ்னு ஒன்று இருக்குது வெஸ்ட் மாம்பலத்தில், அவாக்கிட்ட என்னை கூட்டிகிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டு புக்கு போட வச்சு, அதுக்கான பணம் நிறையா வந்ததெல்லாம் ஒத்தொத்தரும் நிறையா பேர் கொடுத்தா. இவர் கொடுத்தார், எங்கள் அம்மா கொடுத்தா, எங்கள் மச்சினர் பொண்ணு ஃபாரினில் இருக்கா அவள் கொடுத்தா, நிறைய பேர் கொடுத்து கலெக்ட் ஆகி அப்படியே 10,000 ரூபா அடிபடுறோம். என்ன பண்ணுறதே தெரில, பிரிண்ட்டுக்கு போடணும். அப்போது எங்கள் அக்கா எஸ்எஸ் இன்டர்நேஷ்னலில் வேலையில் இருந்தா. அவள்கிட்ட நான் சொன்னபோது, இருடி எனக்கு தெரிஞ்சவா யாரான்னு இருந்தால் சொல்கிறேன் அப்படின்னுட்டு, இப்ராஹிம்னு ஒருத்தர், அவள் கம்பெனிக்கு ஏதோ செய்வர் போல இருக்கு, எனக்கு தெரியாது. அவர் எனக்கு ஃபோன் பண்ணினார், இந்த மாதிரி உங்கள் அக்கா சொன்னா அப்படின்ட்டு. நான் சொன்னேன், அம்மா பெரியவா புக்கு தானேம்மா, நான் அந்த பணத்தை நான் எடுத்துக்கிறேம்மா அப்படின்ட்டு. அவர் 10,000 போட்டு எனக்கு அந்த ஃபஸ்ட்டு புக்கை பிரிண்ட் பண்ணி கொடுத்தா. ஆனால் எவ்வளோ எனக்கு கலெக்ஷன் ஆச்சோ, எவ்வளோ செலவாச்சோ ஒரே அளவுங்க, ஒரு பைசா கூட குறைச்சல் கிடையாது, கூட கிடையாது, கரெக்டாக இருந்தது. அதே அமௌண்ட்டில் எனக்கு அந்த மாதிரி ஆச்சு. அந்த புக்கை எடுத்துகிட்டு பாலபெரிவா கிட்ட போய் காமிச்சேன். இவர் தான் வேதபுரி மாமா தான் எங்கள் 2 பேரையும் கூட்டின்னு போனார். போய் காமிச்சோம். பார்த்துட்டு பெரியவா அங்கேயே படித்தா. அதில் ஒரு வரி வேதபுரி மாமா சொல்லியிருப்பார். பாலபெரிவா பட்டத்துக்கு வந்த புதுசில் பாலபெரிவாளை பெரியவாளை பார்க்கறதுக்கு போயிருக்கார் பாலபெரிவா. அப்போ அதில் பெரியவா சொன்னாலாம் பாலபெரிவா கிட்ட, என் பேரன் வந்திருக்கானா அப்படின்னு மகா பெரியவா சொன்னாராம். அந்த இதை நான் எழுதியிருக்கேன். அந்த பார்ட்டை பாலபெரிவா படிச்சுட்டு பேஜை திருப்பி அப்படி சந்தோஷப்பட்டார். பேரன் வந்திருக்கானான்னு சொன்னார் அப்படின்றத நீ எழுதியிருக்கியா அப்படின்னுட்டு அதை படித்து அவர் சந்தோஷப்பட்டதை அதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன். அதை முடித்ததும் புக்கெல்லாம் படித்தார். படிச்சுட்டு 2வது புக்கு போடுன்னார். யாரை கேட்கறதுன்னு இவரையே கேளுன்னார், வேதபுரி மாமாவையே. அவர் மகா பெரிவாளோட தனக்கு எப்படிலாம் எந்த கோயிலெலாம் கூட்டின்னு போனா, என்னெல்லாம் சொல்லி கொடுத்தா, அதில் மாதிரி நிறையா கோயில்கள் பற்றி சொல்லியிருக்கார். அதில் நடுவில் சில பாட்டுக்கள்லாம் எழுதியிருக்கேன் 2வது புக்கில். அது எல்லாம் என் தம்பி, அவன் நிறையா பாட்டெல்லாம் நன்னா பாடுவான், நிறையா அப்படியே எழுதுவான், அதெல்லாமும் போட்டிருக்கேன். அதெல்லாம் எதுக்கு எது படித்தா நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது. அதில் ரொம்ப முக்கியமாக வைத்தீஸ்வரன் கோயில் மேலே அவன் ஒரு பாட்டு எழுதியிருக்கான் என் தம்பி. அதை படித்தாலே அந்த வியாதியெல்லாம் பயங்கரமாக நிவர்த்தி ஆகிடும், கம்ப்ளீட்டாக நிவர்த்தி ஆகிடும். அந்த ஸ்லோகத்தை நான் என்ன 2வது புக்கில் போட்டிருக்கேன். அதே மாதிரி மணித்வீபம் பற்றியும் போட்டிருக்கேன் கம்ப்ளீட்டாக. அப்புறம் அதை பெரியவா கிட்ட போனேன். உடனே 3வது புக்கு போடுன்னா, 3வது புக்கு யாரை பெரியவா அப்படின்னு எதுவுமே நான் பாலபெரியவா யாரை சொல்கிறாளோ அவளை மட்டும்தான் போடுவேன், வேற யாரை பற்றியும் போட மாட்டேன். உடனே பாலு மாமாவை போடுன்னா, பாலு மாமா மடத்தில் சன்னியாசம் வாங்கிட்டார், அங்கே இருந்தார். அவர்கிட்ட இன்னொருத்தரை வச்சு நீங்கள் 2 பேரையும் கூட்டிகிட்டு போய் பாலபெரிவா சொல்கிறான்னு. உடனே பாலு மாமா போடுறேன்ட்டா, ஏன்னா சின்ன வயசுலேருந்தே என்ன நல்லா தெரியும் அவருக்கு. சொல்கிறேம்மா அப்படின்னார்.
அவர் அப்போ சந்நியாசம் வாங்கிட்டார். அதனால் ஒரு லேடியாக நம்ம அங்கே போகிறதுங்கிறது தப்பு. அந்த நேரத்தில் நான், இவர், என் தம்பி, இன்னொருத்தர் பாலாஜின்னு ஒருத்தர் எல்லாருமா தான் போய் அவர் சொல்ல அப்படியே ரெக்கார்ட் பண்ணி எடுத்துன்னு வந்து அதை ஆற்றுல எழுதிட்டு அதை திருப்பியும் அவர்கிட்ட போய் படித்து காமிச்சு அது சரியா இருக்குன்னு அவர் கையெழுத்து போட்ட அப்புறமா பாலபெரிவாட்டை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கி அப்புறமா தான் டிடிபி போடுவேன். அப்போ நான் பெரியவாட்ட சொன்னேன், இதில் நிறையா மிஸ்டேக்ஸ் வருது பெரியவா, நான் என்ன பண்ணுறதுன்னு. மிஸ்டேக்கை பார்க்காத, மிஸ்டேக்கை பார்க்குறவன் ரசத்தை பார்க்க மாட்டான், ரசத்தை பார்க்குறவன் மிஸ்டேக்கை பார்க்க மாட்டான். நீ என்ன தோன்றதோ எழுதுன்ட்டார். நான் சொல்லிட்டேன், எனக்கு தமிழ் டச் விட்டு போச்சு, நிறையா மிஸ்டேக் வருது, நான் ஒத்துண்டேன், என் தப்பை ஒத்துண்டேன், அதனால் ஒன்றும் தப்பு இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டார் பெரியவா. அதை போட்டு வந்தது. அப்புறம் 4வது புக்கு எழுதினார். 4வது புக்கு யாருன்னு ஸ்ரீகண்டன் ஒருத்தர் இருந்தார் பெரியவா கிட்டேயே, அவரை கேட்டு எழுதுனா. அவர் அப்போ இல்லை, அவர் சித்தி ஆயிட்டார். அவரோட தெரிஞ்சவா முத்துன்னு ஒருத்தர், முத்துமணின்னு, அவரோட நம்பரை பெரியவா எங்கேயோ தேடி வாங்கி எனக்கு கொடுத்து அவரை கேட்டு எழுத சொன்னால் அவர் எங்கள் ஆற்றுக்கே வந்துட்டார். ஆற்றுல வந்து சொல்லிட்டு போனார். அவரோட சம்பந்தி சதாசிவம்னு இருந்தார், அவரும் பெரியவா கிட்ட கைங்கரியம் பண்ணவா, அவரும் பெரியவாளை பற்றி நிறையா சொல்ல 4th புக்கு இப்படி போச்சு. அதை கொண்டு போய் பெரியவாட்ட கொடுத்தா 5th புக்கு எழுதுன்றா. 5th புக்கு யாரை பெரியவா, நான் நீங்கள் சொன்னதையே கொஞ்சம் எழுதட்டுமா அப்படின்னு கேட்டேன் பாலபெரிவாட்ட. பெரியவா நிறையா சொல்லியிருக்காளே எழுதுன்னா அதில் ஒன்று மட்டும் நான் எழுதினேன். ஆனால் அதில் நிறையா சான்ஸ்கிரிட் இருந்தது. எனக்கு சான்ஸ்கிரிட் எதுவும் தெரியாது. அப்போ பெரியவா கிட்ட ஆற்றுல மகா பெரியவா கிட்ட இது சான்ஸ்கிரிட் நிறையா இருக்கே பெரியவா, நான் எப்படி எழுத போகிறேன் தெரியலையே அப்படிங்கிறேன். அன்னைக்கு வேண்டின்ட்டு படுத்துட்டேன். சாயந்தரம் ஒருத்தர் புக்கு வாங்க வர்றார். வந்துவிட்டு எனக்கு புக்கை கொடுங்கன்னார். அப்போ சாதாரணமாக 5வது புக்கு என்ன பண்ண போகிறேன்னா, இதுதான் மாமா, ஆனால் சான்ஸ்கிரிட்டாக இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறது தெரியலன்னு. அவர் இங்கே தான் லேக்வி ரோட்டில் தான்மா நான் கொடுத்துனா இருக்கேன், ஏன்னா சான்ஸ்கிரிட் பண்ணிட்டுமா, நான் எங்கிட்ட கொடு, நான் எழுதி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி பாருங்க, கார்த்தால தான் பெரியவா கிட்ட ஆற்றுல பூஜையில் சொல்லியிருக்கேன், இல்லை சான்ஸ்கிரிட் தெரியல, நான் என்ன பண்ண போகிறேன் தெரியலன்னு. அவர் வந்து கேட்டு எங்கள் ஆற்றுலையே நான் சொல்ல அழகாக எழுதி மிஸ்டேக் இல்லாமல் கரெக்ஷன்ஸ் பார்த்து என்னோடைய டிடிபிக்கு வந்து அங்கே அடிச்சுட்டு அதை சரியாக இருக்கான்னு கரெக்ஷன் பார்த்துட்டு போகிற ஒரு பைசா கூட எங்கிட்ட வாங்கிக்கல. எப்படி பெரியவா அமுச்சு வச்சாங்கிறது தான் எனக்கு அவ்வளோ ஆச்சரியம். அந்த ஹிந்தி கார்த்தால வேண்டின்னு இருக்கேன், சாயந்தரம் வர்றவர் நான் எழுதி தரேங்கிறார், எனக்கு எல்லாமே செஞ்சார். அதை எடுத்துட்டு பெரியவா கிட்ட போயிட்டேன். அப்போ பெரியவா மயிலாப்பூரில் விவி காலனியா ஏதோ அங்கே வந்திருந்தா, பெரியவா வந்திருந்தா, இந்த தனுர் மாச பூஜை தான் நினைக்கிறேன். அப்போது அங்கே போயிட்டு பெரியவா கிட்ட, பெரியவா நீங்கள் சொன்னது இதில் எழுதியிருக்கேன், சரியா இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்னு. அதை அங்கேயே படித்தா, ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கும், அங்கேயே கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு நன்னா இருக்குது, மிஸ்டேக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். சொல்லிவிட்டு அங்கே பக்கத்தில் அவரோடைய பக்கத்தில் ஒரு சுவாமிஜி இருந்தார், எனக்கு பேர் ஞாபகம் இல்லை. அவர்கிட்ட கும்பகோணம் ராஜபாடசாலை மங்களாம்பிகா மாமி இங்கே தான் இருக்கா, அவள் நம்பரை வாங்கி கொடு, இவாளை எழுத சொல்லுவோம் அப்படின்னு ஒன்னே அவர்கிட்ட அந்த மாமியோட நம்பர் இருந்திருக்கு. அவர் உடனே அங்கே இது பண்ண உடனே என்னை யார் கூட்டின்னு போவா, இவர் ஆஃபீஸில் இருக்கார். அந்த மாமி வயசானவா, 89 வயசு அந்த மாமிக்கு. அப்போ எப்படி நான் கொடுக்குறேன்டிங்கிறா, பேசுகிறாளே தொட்டு நடமாட முடியாது மாமியால். அப்போ யார் என்னை கூட்டின்னு போவா தெரியலையேங்கிறேன். பிடி பாணின்னு ஒருத்தர் வந்து மகா பெரியவாளுக்கு முதல்ல பல்லக்கு பண்ணி கொடுத்தவரான், அவரோட பேரன் சந்திரசேகர். அவர் எங்காத்துக்கு புக் வாங்க வர்றார். அவர் என்கிட்ட கேட்குறார், அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு, இப்படி இருக்கு மாமா, நான் என்ன பண்ணுறது, நான் கூட்டின்னு போகிறேன் வாங்க மாமின்ட்டு இவர் பர்மிஷனோட கிளம்பிட்டோம். அது எங்கேயோ பெருங்களத்தூர் பக்கத்தில் உள்ள. அவர் தான் கார்த்தாலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்னோட இருந்து இன்டர்வியூ எடுத்துன்னு வந்து அதே மாதிரி கரெக்ஷன்ஸ் பண்ணி மாமிகிட்ட படித்து காமிச்சு அத்தனைக்கும் அந்த மாமா துணையாக இருந்தார், அவ்வளோதுக்கும் அவர் துணையாக இருந்தார். அதுக்கப்புறம் வீரபத்ரன் ஒருத்தர் பெரியவாளோட ரொம்ப பரம பக்தர், அவர் எங்காத்துல வந்து சொல்லிட்டு போனார். அப்புறம் இகேஎஸ் மணிமாமான்னு அவர்கிட்ட மகா பெரியவா கார்த்தாலேயே 8:45 வந்தால் சாயந்தரம் 3:45 வரைக்கும் அவர் நாக்கில் இருந்து பேசுவேன்னு பெரியவா வாக்கு கொடுத்து அவர் ஜாதகம் சொல்லுவார். ஏன்னா அவர் ஜாதகம் சொல்ல மாட்டேன்னு பெரியவா கிட்ட சண்டை போட்டு வரான். இல்லைடா நீ சொல்லு, குட்டி சின்னமணின்னு சொல்லுவாளாம் மடத்தில். அவள் அத்திம்பேர், அதாவது அக்காத்துக்கர் பெரியமணி, இவர் சின்னமணி. இப்போ அவர் இல்லை, அவரும் இல்லை, சித்தியாயிட்டார். அப்போ பெரியவா சொன்னான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லியிருக்கா,
ஒத்தி வருவோ, என்னை பற்றி இன்டர்வியூ கேட்போ, நீ அவள்கிட்ட எல்லாம் எடுத்து சொல்லு அப்படின்னு பூஜையில் சொல்லியிருக்கா. எங்கிட்ட ஒரு மாமி புவனான்னு, அது அவளை போய் பார்க்கலாம் வரையா, நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னா. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அங்கே போனால் நான் உள்ள நுழையறதுலையே பெரியவா என்னோட கல்யாணம் எப்படி நடந்தது, தான் வந்தது, அப்போ தான் எனக்கு தெரியும் பெரியவா வந்தாங்கிறது. என் கல்யாணத்துக்கு பெரியவா வந்தாங்கிறது அவர் சொல்லி தான் எனக்கு தெரியும். அது வரைக்கும் எனக்கு தெரியாது. யாரோ ஓதுவார் வந்தார் அப்படி தான் நான் நினச்சிட்டு இருக்கேன், பிரசாதம் எடுத்துன்னு வந்திருக்காருன்னு. பட் பெரியவாளே அந்த ரூபத்தில் வந்திருக்காங்கிறது அப்பா அவர் சொல்லி தான் எனக்கு தெரியும். அவ்வளோ பெரிய பாக்கியம் நான் பண்ணியிருக்கேன்னான்னு எனக்கு தெரியாது. அந்த தெய்வம் எங்களுக்கு நடத்தி வச்சிருக்குங்கிறது ரொம்ப பெரிய கருணை தான். எங்கள் அப்பா அம்மா பண்ண புண்ணியம்தான் அதெல்லாம் நிஜமாவே. அதுக்கப்புறம் அந்த புக்கை போட்டு பெரியவா கிட்ட காமிச்சது. அது முடிஞ்சது. 6வது புக்கு போடுன்றான். யாரை கேட்குறது? நீலக்கல் ராமச்சந்திரையர்னு காமாட்சி கோயிலில் அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுறவர். இன்றைக்கும் அவள் குழந்தைகள்லாம் பண்ணிட்டு இருக்கா. அவரை போய் கேட்டேன். அப்போ அவர் மாட்டேன்ட்டார். ஏன்னா அவருக்கு பெரியவா உத்தரவு கொடுத்தாதான் நான் சொல்லுவேன் அப்படின்ற. வாஸ்தவம் தான், கரெக்டு. ஆனால் லிட்ரலி நாங்கள்லாம் 3rd பர்சனாக இருக்கும்போது என்ன நம்பி சொல்லணுங்கிறது யாருக்குமே இருக்கிறது தான். சரி மாமா, உங்களுக்கு எப்போ தோன்றதோ அப்போ என்னை கூப்பிடுங்கோ அப்படின்ட்டேன். 2 வருஷம் கழித்து அவரோட பையன் ஷியாம்ங்கிறவரில் நான் காமாட்சி கோயில் போகும்போது பார்த்தேன். காஞ்சி காமாட்சிக்கு போகும்போது அப்போ அங்கே ஸ்தானிகர்னு இருக்கார், சுரேஷ் ஸ்தானிகர்னு. அவர் இவர் தாம்மா ஷியாம், அந்த நீலக்கல் மாமாவோட பையன் அப்படின்னோடனே அவர்கிட்ட நான் சொன்னேன் இந்த மாதிரி கொடுக்கணுன்னே. அவர் சொன்னார், நானுமே உன்னை பற்றி நிறையா சொல்லியிருக்கேம்மா, நீ எழுதுமா அப்படின்னோடனே அவர் சரி நான் எங்கள் அப்பாவை கேட்டுவிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் மாமி அப்படின்ட்டார் ஷியாம்ங்கிறவர். சரின்னு சொல்லிவிட்டு அம்பாள்கிட்ட விட்டுட்டு வந்துட்டேன். திருப்பி 1 வாரத்தில் திருப்பி என்னவோ எதுக்கோ காஞ்சிபுரம், நான் இவரும் காமாட்சியை பார்க்க போனோம். அப்போ என்னவோ அடுத்தடுத்து காஞ்சிபுரம் போகிற பாக்கியம் எங்களுக்கு கிடச்சிது, காமாட்சியை பார்க்குற பாக்கியம் எங்களுக்கு கிடச்சிது. அப்போ போனால் அந்த சந்நிதியில் நானும் இவரும் தான் நிற்கிறோம், வேற யாருமே கிடையாது. இந்த சைடில் விலாச காமாட்சின்னு இருப்பா. அந்த சைடுலேருந்து அந்த மாமி வரா, மீன்ஸ் ராமகிருஷ்ணன் அவரோட ஒய்ஃபு. இந்த பக்கம் வரவா, என்னடி ரவிதி இங்கே வந்திருக்கேன்றா. இல்லை மாமி, அம்பாளை பார்த்துக்கலான்னு வந்தேன், அப்படியே மாமா உத்தரவு கொடுத்துட்டாளா புக்கு எழுதலாமான்னு சொல்லிட்டோ, அதையும் கேட்டுட்டு போகலான்னு வந்தேன் மாமிங்கிறேன். காமாட்சி உத்தரவு கொடுத்துட்டாடி, வா எழுதிக்கோடிங்கிறான் அந்த மாமி. அப்படியே கூட்டின்னு போயிட்டா. சந்நிதியிலேருந்து அப்படியே பார்த்து கூட்டின்னு போயிட்டா. அங்கேருந்து எதிர்த்தா மாதிரி தான் இருக்குது, வலது பக்கத்தில் 4வது வீடோ என்னவோ அவன். அங்கே போயிட்டு அவர் ரொம்ப வயசானவர், அவருக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தவர். அப்போ அவர் சொன்னார், என்னால் ஆனதை நான் சொல்கிறேம்மா, ஆனால் என் குழந்தைள் சொல்வா, அதை கேட்டு நீ எழுதிக்கோன்னொன்னே கோபிகிருஷ்ணான்னு அவர் பையனும் விமலான்னு அவள் பொண்ணும் வந்திருந்தா. அவள் ஒரு வரி இந்த தாத்தா எடுத்து கொடுப்பார், அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவாள். அந்த மாதிரி எழுதினது தான் 6வது புக்கு. அது முடிஞ்சு பெரியவா கிட்ட காமிச்சாச்சு. அதுக்கப்புறம் சரி நமக்கு வயசாகிடுது, இனிமேல் நம்மளால் புக்கு எழுத முடியுமா தெரியாது, அலைய முடியல அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்துட்டேன். அப்புறம் திடீர்னு போனால் பம்மலுக்கு பெரியவா வந்திருந்தா, பால பெரியவா. வந்தபோது நாங்கள் எல்லாரும் போயிருந்தோம், கார்த்தால விஸ்வரூப தரிசனத்துக்கு போயிருந்தோம். பார்த்துட்டு புக்கு எழுதினியான்னு கேட்குறாரு. நான் நான் தான் இவர்கிட்ட ஆற்றுல சொல்லின்னு இருக்கேன். பெரியவா கேட்டால் நான் என்ன சொல்ல போகிறேன்னு தெரில, நான் 7வதெல்லாம் எழுத முடியுமா தெரியல. நான் இவர் என்ன கேட்குறாரு, நீ என்ன எழுத போறியா, பெரியவா கேட்டால் என்ன பண்ண போகிற அப்படின்னு தெரியல. ஆனால் 7வது புக்கு தியாகு தாத்தாங்கிறவரை கேட்டு எழுத சொல்லியிருக்கா. அவருக்கு 101 வயசாகிடுது. அவர் கோடம் இதில் கோயம்புத்தூரில் இருக்கார். அவா பையன் பாண்டிச்சேரியில் இருக்கான். அவளை கேட்டு ஒன்ஸ் மாமா இங்கே வந்தால் நான் பாண்டிச்சேரியில் கேட்டு எழுத முடியும், இல்லைன்னா கோயம்புத்தூர்லாம் நம்மளால் போக முடியுமா தெரியல அப்படின்னு எல்லாம் பேசின்னு இருந்துட்டு மன்னா கார்த்தால போனால் சொல்லி வச்ச மாதிரி கேட்குறா, புக்கு எழுதிட்டியான்னு கேட்குறா பால பெரியவா. இல்லைன்னு எழுதுன்னா, கரெக்டாக இப்படி தான் சொன்னா, எழுதுன்னா. சரி எழுதுறேன்னு சொல்லிட்டேன். வந்துட்டு உடனே அவள் பையனுக்கு ஃபோன் பண்ணேன், எங்கள் அப்பா கொடுக்குறேன்னு சொல்லிட்டான் மாமின்ட்ட. உத்தரவுக்கு ஆகிடுது, எங்கள் அப்பாவுக்கு பெரியவா உத்தரவு ஆகிடுது, தரேன்னு சொல்லிட்டாருன்னு. ஃபோனில் என்னோட 1.5 மணி நேரம் பேசியிருக்கார். 101 வயசு தாத்தா கணீர்னு பேசுகிறார். அவர் நான் பேசுகிறது அவர் காதில் விழாது, ஆனால் நான் பேசுகிறத நீ கேட்டுக்கோ அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு
அவர் மாப்பிள்ளை கிட்ட நான் என்ன சொல்கிறேனோ அதை கேட்டுப்பார். அவர் மாப்பிள்ளை எக்ஸ்பிளைன் பண்ணுவாருங்க, அதை கேட்டு எனக்கு பதில் சொல்வார். இந்த மாதிரி ஒரு 1.5 மணி நேரம் ராத்திரி பேச்சு நடந்தது. அதுக்கப்புறமா அவர் சொன்னார், யூடியூப்பில் நான் கொஞ்சம் பேசியிருக்கேம்மா, வேணா நீ அதுலேருந்து கொஞ்சம் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோ அப்படின்னார். சரி தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போட்ட புக்கு தான் 7வது புக்கு. இப்போ வரைக்கும் 7 புக்கு போட்டிருக்கேன். இதுலேருந்து வர தொகைகள் பாலபெரிவா கிட்ட சொல்லிட்டு, என்னோடது வந்து பெரிய பப்ளிசிட்டிலாம் கிடையாது. இந்த புக்கு ஃபங்க்ஷன்லாம் பண்ணுவாளே அதெல்லாம் கிடையவே கிடையாது. நாங்கள் 2 பேரும் புக்கை போட்டதும் பூ பழம் வெத்தலை பாக்கு துளசி மாலை வில்வ மாலை எடுத்துட்டு மகாபெரிவா சந்நிதிக்கு போவோம். மகாபெரிவா சந்நிதியில் வைப்போம். அப்புறம் ஜெயேந்திர பெரிவா சந்நிதி பெரியவா இருந்தபோது ஜெயேந்திர பெரிவாளுக்கும் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் பாலபெரிவாட்ட கொடுப்போம். அப்புறம் என் ஃப்ரெண்டுக்கு காமாட்சி கோயில் போவோம், அங்கே வைப்போம். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணிவிடுவேன், இந்த மாதிரி புக்கு போட்டாச்சு அப்படின்னு. அது ஸ்ப்ரெட் ஆகிடும். அது இப்படி ஒத்தொத்தராக போட்டு அவள் அந்தந்த குரூப்பில் போட்டு விடுவாள். தாய்மான மகான் புக்கு அடுத்த ரிலீஸ்ட் அப்படின்னு போடுவாள். அது நிறைய பேர் வாங்கிண்டா. இப்போ அட் ப்ரெசண்ட் 7th புக்கு இன்னும் கொஞ்சம் விற்று போகணும் இருக்குது. அது பெரியவா விற்று கொடுத்துருவா, அவ்வளோதான். இது பிரகாரமாக அப்படி போயின்னு இருக்கு, எல்லாமே பிரமாதமாக போயின்னு இருக்கு. அதான் இந்த என்னோட புக்கு கடையில் கிடைக்காது. ஏன்னா கம்ப்ளீட்டாக நான் வேத பாடசாலை கோசாலை கோயில் கட்டுறதுக்கு இப்படி தான் போகிறது. அதே மாதிரி கோயில் கட்டுறதுன்னும் போது தான் எனக்கு ஒரு விஷயம் வந்து அகிலாண்டேஸ்வரி 4வது புக்கு. அகிலாண்டேஸ்வரி கோயில் கும்பாபிஷேகத்துக்கு முதனா நடுக்காவேரின்ற ஒரு கோயில், அந்த கோயிலுக்கு பணம் வேண்டி இருந்திருக்கு. அப்போ எனக்கு மத்தியானம் கனவு, படுத்துட்டு இருக்கேன். கனவுல வந்து நடுக்காவேரி இவ்வளோ தான் மகாபெரிவா சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டா. இவர்கிட்ட சொன்னேன். இவர் வந்து நமக்கு இடமே தெரியாமல் நீ எதையானு இது பண்ணாத, நான் கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு வந்தார். இவர் கடைக்கு போயிருக்கிறதுக்குள்ள ஒரு ஃபோன் வருது, நான் நடுக்காவேரியிலேருந்து கணுன்றவர் பேசுகிறேன், சொல்லுங்கோ அப்படின்னு. இதே மாதிரி கோயில் பிள்ளையார் கோயில், அது நான் பிறக்கிறதுக்கே மகாபெரிவா அந்த கோயிலை தான் கட்டி நான் பிறந்ததுனால எனக்கு கணபதின்னு பேர். ஆனால் எல்லாரும் என்னை கணுன்னு தான் கூப்பிடுவா. அந்த கோயில் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. ஆக்சுவலி எப்படி இருக்குன்னா, கோயில் இப்படி இருக்குன்னா, இந்த மதில் சுவரில் காவேரி தண்ணி அடிக்கும், இந்த சைடில் அடிக்கும், அடித்து அது ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியே வேகமாக வரும் தண்ணி அந்த இதில். நான் காவேரியில் இருக்குது. அவர் பிறக்கிறதுக்கு மகாபெரிவா அவள் அப்பா அம்மா கிட்ட இந்த இடத்துல பாலை ஊத்துறா, பசும்பாலை ஊற்று அப்படின்னா ஊற்றிருக்கா. அந்த இடத்துலேருந்து கணபதி விக்கிரகம் வந்திருக்கு. ஸோ அந்த விக்கிரகத்துக்கு பூஜை பண்ணின்னு வந்திருக்கார் இவர். அவ நல்லபடியாக வந்து பிறந்துட்டார். அதனால இவருக்கு கணுன்னு பேர் வச்சுருக்கார். அப்போ அவர் என்னை ஃபோன் பண்ணும்போது அவருக்கு 83 வயசு. அவர் சரி மாமான்னு சொல்லிட்டேன், வேறு எதுவும் நான் சொல்ல. என்ன பெரியவா வந்து எதுவும் நடுக்காவேரின்றா, இவரும் நடுக்காவேரிங்கிறார், சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போது இன்னொருத்தர் யாரோ ஆற்றுக்கு புக்கு வாங்க வர்றார். வந்துட்டு அப்போ 4 புக்கையும் வாங்கிட்டவர் வந்து நான் நடுக்காவேரியிலேருந்து வந்திருக்கேங்கிறார். அவர் வந்துட்டு புக்கு உங்களுக்கு எப்படி தெரியும்னு, இல்லை இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு தான் நான் வரேன், உங்களால் ஏதானும் கோயிலுக்கு ஏதானும் உங்களால் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னார். நான் சொன்னேன், பண்ணுறேன், கட்டாயமாக பண்ணுறேன், கொஞ்சம் டைம் கொடுங்க, ஏன்னா கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வரணும், வந்தால் தான் என்னால் முடியும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா புக்கு விற்று வர பணத்ததில் தான் நான் செய்கிறது. அவ்வளோ வராதுன்னு வச்சுக்கோங்க, புக்கு விற்று வரதை செஞ்சு விடுறது, அவ்வளோதான். அப்படி இருக்கும்போது சிவகுமார்னு ஒருத்தர் திருச்சியில் நிறைய கைங்கரியம் பண்ணுறவர், தன்னை ஆனால் வெளியில் காமிச்சிக்க மாட்டார், இன்றைக்கும் அப்படி தான், வெளில காமிச்சிக்க மாட்டார். அவரே எனக்கு அகிலாண்டேஸ்வரி கோயிலில் தெரிஞ்சுது. அவரை மூலியமாக நான் இந்த மாதிரின்னொடனே அவர் சொன்னார், நான் நாளைக்கு பெரியவாளை பார்க்க போகிறேம்மா, பேசிட்டு சொல்கிறேன்னொடனே அதே மாதிரி பாலபெரிவா நடுக்காவேரின்னு சொல்லியிருக்கா. அந்த கோயில் கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடந்தது, அவ்வளோ நல்லா நடந்தது. இப்படி இல்லாமல் அந்த புக்கு பணங்கள் போயின்னு இருக்கு. வேத பாடசாலைக்கும் இதே மாதிரி தான் போகிறது. அது வேத பாடசாலைக்கு என்னாச்சுன்னா, எனக்கு வந்து சங்கர் திரிவேதின்னு ஒரு மாமா இருக்கார். அவரை வந்து அயோத்தியா மண்டபத்தில் மகாபெரிவா காமிச்சு கொடுத்தா. அது எப்படின்னா, 2வது புக்கு போடும்போது, ஃபஸ்ட்டு புக்கு வந்து லால்குடியில் மகாபெரிவா தன்னோட குரு ஆதிசங்கரருக்கு ஒரு கோயில் கட்டியிருக்கார். ஆதிசங்கரர் மட்டும்தான் இருக்கா, அது ரொம்ப போயிடுது. அதுக்கு எல்லாருமே லால்குடிக்காரெல்லாம் பணம் போட்டு அதை முடிங்கோன்னு சொல்லி பாலபெரிவா சொல்லியிருக்கா. அது எங்கள் அக்கா பெரிய அக்கா அங்கே போனபோது
அவ எனக்கு ஃபோன் பண்ணா மடத்துலேருந்தே, இந்த மாதிரி ஏன்னா நாங்களாம் லால்குடிக்காரா. அப்படின்ன உடனே அதுலேருந்து வர பணத்தையும் அதை சேஜ் ஆஃப் காஞ்சியில் கிருஷ்ணமூர்த்தின்னு இருக்கார், அவர்கிட்ட சொல்லி அவர் சேஜ் ஆஃப் காஞ்சியில் போட்டு நிறைய பணங்களும் கிடச்சிது. வந்ததை வச்சு இப்போ கட்டியாச்சு. இன்னும் பாலபிரிவா வந்து அதை கும்பாபிஷேகம் பண்ணி தரணும். அது இன்னும் நடக்கலை, நடந்துரும், கூடிய சீக்கிரம் பெரியவா நடத்தி தருவா. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு தாச்சு. 2வது புக்லேருந்து வரதை தான் வேத பாடசாலை கொடுக்கணும்னு இருந்தபோது தான் பெரியவாளே கனவுல வேத பாடசாலைன்னு சொல்லிட்டா. அது எப்படி பண்ணுறது அப்படின்னும் போது தான் இவரை எனக்கு காமிச்சு கொடுத்து முதல்ல சிறுகமணி போகணும். அப்போது அங்கே போனால் அவள் வந்து 4 நாள் வேத சதஸ் நடத்தின்னு இருக்கா. அதில் 3 நாளைக்கு ஒரு 100-150 பேருக்கு சாப்பாடு போட்டு பண்ணிட்டார். அவர் வந்து அக்னிஹோத்ரி. இவா மாத்வாளுக்குன்னு மகா பெரியவா படிக்க வச்சு ஏற்படுத்தி வச்ச வாத்தியார் அவர். மாத்வாளுக்குன்னு அவர் பேரையோ டக்குன்னு ஞாபகம், எப்பயுமே அவர் பேர் ஞாபகம் வர மாட்டேங்கிறது. அவரோட இதுக்கு நாங்கள் வந்து எதேச்சியாக இப்போ நிறைய ப்ரொவிஷன்ஸ் வாங்கிட்டு ஒரு 2 மாதத்துக்கு இருக்கிற மாதிரியான நான் போனால் ப்ரொவிஷனாக தான் வாங்கி போடுவேன், காசாலாம் கொடுக்க மாட்டேன். ரொம்ப கஷ்டப்படுற இடமா தான் போனாக்க. அது மாதிரி எடுத்துட்டு நாங்கள் ட்ரக்கில் போய் இறங்கறதுக்கும் அந்த மடத்துலேருந்து ஒருத்தர் வெளியில் உள்ள சொல்லிகிட்டே வர, நான் கடையில் போய் கடனுக்கு சொல்லிட்டு வரேன் அண்ணா அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிகிட்டே வர. அவர் வெளில வரத்துக்கும் சரியாக இருக்கவும் சங்கர் திரிவேதி மாமா வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னார். அவரை உள்ளே கூப்பிட்டார். உள்ளே கூப்பிட்டு பேசினோடனே இந்த மாதிரி இந்த மாமி மாமா இத்தனை ப்ரொவிஷன்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கா அப்படின்னு உடனே இவரோட கையை அவர் பிடிச்சிண்டு அப்படி அழுதுருக்கார். நாளைக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம், சாப்பாட்டுக்கு 200 பேருக்கு சாப்பாடு போடணும், ஒரு பருக்க கூட கிடையாது, அரிசி கூட கிடையாது, நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னு இருந்தோம், நீங்கள் எப்படி கொண்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு. நாங்களாக கொண்டு போனோம், பகவான்னா உள்ளே வந்து கொண்டு போன்னு சொல்கிறா, நாங்கள் கொண்டு வந்தோம், அவ்வளோதான். அங்கே போனோம். அப்புறம் எங்கள் 2 பேரையும் இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு போங்கன்னா, இவர் சர்வீஸில் இருந்தார், லீவ் போட முடியல. நாங்கள் 2 பேரும் கிளம்பி வந்துட்டோம். சங்கர் திரிவேதி மாமா அங்கே இருந்துட்டு நான் மறுநாள் வரேம்மா, பிரசாதம் வாங்கிட்டு வரேம்மான்னார். அங்கே அவர் இருந்துட்டு அவர் சொல்கிறார், இந்த வாங்கிட்டு போன ப்ரொவிஷன் கம்ப்ளீட்டாக செலவாயிடுத்துமா, ஒன்றுமே கிடையாது. அன்றைக்கி 250 பேர் சாப்பிட்ருக்கா, 250 பேரும் சாப்பிட்ருக்காமா. அத்தனை பேருக்கும் கம்ப்ளீட்டாக இந்த ப்ரொவிஷன் சரியாக செலவாயிடுது அப்படின்னார். அது எப்படி சொல்லுவோம், நம்ம மனசில் நீ இந்த இடத்துக்கு போன்னு பெரியவா சொல்லி அங்கே நாங்கள் கொண்டு போகிறது அவளுக்கு தெரியாது, அங்கே இல்லைங்கிறது எங்களுக்கு தெரியாது. அந்த தெய்வம் எப்படி அந்த வேதத்துக்காக பாடுபடுறாருங்கிறத தான் நான் சொல்கிறேன். அவர் இருக்கும்போதும் பாடுபட்டார், இப்போ சூஷ்ம ரூபத்தில் இருக்கும்போதும் பாடுபட்டுன்னு இருக்கார். அந்த மாதிரி நடந்தது. அதே மாதிரி ஜமீன் பல்லாவரம்னு இங்கே இருக்குது. அங்கே போனால் ஒரு 14-15 குழந்தைகள், குட்டி 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 குழந்தை. அவருக்கு நாங்கள் ஏதோ வாங்கிட்டு போனோம், அப்போ இருந்த பணத்தில் ஏதோ வாங்கிட்டு போனோம். குழந்தைகளுக்கெல்லாம் வேஷ்டிகள் இல்லைன்னு சொன்னால் அந்த மாதிரி வேஷ்டி துண்டு, குட்டி குழந்தைக்கெல்லாம் துண்டு, அந்த மாதிரி 4 முழம் வேஷ்டி, சமயக்காரருக்கு வேஷ்டி, குழந்தைகள் படுத்துக்கிறதுக்கு ஒரு தலகாணி, பாய், போர்வை, அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு போனோம். அங்கே போனால் அந்த மாமா இதே மாதிரி அழறார், நாளைக்கு இந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு போட எங்கிட்ட ஒன்றும் இல்லையேன்னு நான் நினச்சேன், இன்னைக்கு நீங்கள் கொண்டிருக்கலேங்கிறது. அதுவும் அந்த தெய்வம் தான் நடத்தி கொடுத்தது. இது மாதிரி நிறைய இடங்கள்ல பெரியவா சொல்கிறா, அங்கே போய் செய்யுங்கிறா, நாங்கள் போகிறோம். ஆனால் எங்கள் 2 பேருக்கு எந்த இடமும் தெரியாது. எங்களை கூட்டின்னு போகிறவர் சங்கர் திரிவேதி மாமா தான். இன்றைக்கும் அவர் பண்ணுறார், நிறையா பண்ணுறார். அவர் யாரையும் தன் ஃபேஸை வெளில காமிச்சவர் கிடையாது. அவர் குஜராத்திக்காரர், அவ்வளோ நன்னா பண்ணுறார். இதெல்லாம் நான் என்ன சொல்கிறது பெரியவா கிட்ட, அவ்வளோதான். அவர் அப்படி காப்பாத்துறாருப்பா பெரியவா, நன்னாவே பண்ணுறார். அதாவது எனக்கு வேதபுரி மாமா தான் எங்கள் ஆத்துல இருக்கும்போது சொல்வார், அந்த காலத்துலலாம் நடந்தே தானே போவா, நிறைய நடப்பா, காலில் செருப்பும் கிடையாது இல்லையா. அப்போ பெரியவா சொல்வாளாம், வேதபுரி மாமா ரொம்ப குழந்தை. அப்போ சொல்கிறாரா, டே அவன் குழந்தடா, காலை வலிக்குண்டா, அவன் காலில் விளக்கண்ணிய ராத்திரி தடவி விடுங்கோடா அப்படிம்பாடாம். ஆனால் குளிர்ந்து போயிடும், குளுமை வேற, அது குழந்தைக்கும் உடம்புக்கு வந்துடும். அதனால அப்புறமா எண்ணெயை தடவு பண்ணும்பாலாம். சில பேருக்கு அந்த முட்டியில் இந்த ஜாயின்ஸ்லலாம் வலி வரும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவளுக்கு. ஆனால் அந்த மருந்து வந்து எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, எனக்கு நான் ஆற்றுல பூஜை பண்ணிட்டு இருக்கேன், பூஜை எல்லாம் முடிச்சுட்டேன். எனக்கு முட்டி வலி இருந்தது. எனக்கு திடீர்னு என்ன இப்படி முட்டி வலிக்கிறதுன்னு கொஞ்சம் அழவே ஆரம்பிச்சிட்டேன்.
ஒன்றும் பண்ண முடியல. ஸ்டெப்ஸ் இறங்க முடியும், ஏற முடியாது, ஏறும்போது வலிக்கிறது. எனக்கு ஒன்றும் பண்ண முடியலையேன்னு சொல்லிட்டு பெரியவா கிட்ட தான் எதா இருந்தாலும் ஆற்றுல பூஜையில் பெரியவா கிட்ட சொல்லிடுறது, அவ்வளோதான். பெரியவா எனக்கு இப்படி வலிக்கிறதே, என்னை பார்த்துக்க மாட்டியா, என்ன நான் தாத்தான்னு தான் கூப்பிடுவேன். என்ன தாத்தா இப்படி உன் பேத்தி கஷ்டப்படுறத பார்த்துன்னு உட்காந்துருப்பியா நீ அப்படின்னு கொஞ்சம் ஆசையாக கோவமாக கொஞ்சம் கோச்சுப்பேன் பெரியவா கிட்ட. அப்போ அது பூஜையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் கற்பூரம் காமிச்சிட்டு வந்துட்டு செல்லில் வாட்ஸ்அப்பை திறக்கிறேன். அது வரைக்கும் பார்க்க மாட்டேன். செல்லை திறக்கிறேன், மகா பெரியவா சொன்ன வைத்தியம் அப்படின்னு ஃபஸ்ட்டு மெசேஜ் அதுதான் வருது. அது என்னன்னா, முட்டி வலி ஜாயின்ட்ஸ் பெயினுக்கு மகா பெரியவா சொன்ன வைத்தியம். ஓகே, என்னன்னு படித்தா பிண்ட தைலம், வேப்பெண்ணெய், கடுகெண்ணெய், இது மூணுத்தையும் வாங்கி ஒவ்வொரு ஸ்பூன் அது ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக சுட வைக்கணும். சுட வச்சுட்டு தடவின்ட்டு அப்படியே படுத்துணுங்களாம் நைட்டு. அதே மாதிரி கார்த்தால திருப்பியும் அதே மாதிரி சுட வச்சு தடவிண்டு ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஊறிட்டு லைட்டு வெந்நீர், வெது வெந்நீர் தான் ஊற்றணும், மசாஜ் பண்ணக்கூடாது, அப்படியே ஊற்றணும், அவ்வளோதான். அதை பண்ணிட்டு வந்தால் அந்த வலி போயிடும் அப்படின்னு பெரியவா சொன்னான்னு ஒருத்தர் எழுதியிருக்கார். நான் விடுவேனா, உடனே போய் வாங்கிட்டு வந்துட்டேன். கம்ப்ளீட் போயிடுத்துப்பா, நிஜமாவே 2-3 டேஸில் எனக்கு அந்த வலி போயிடுது. அதை நான் இன்றைக்கும் நிறையா பேர்கிட்ட சொல்கிறேன், அதை பண்ணுங்கோ அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு கீழே முட்டி போட்டு சப்பலாங்கொட்டி உட்கார முடியாதுன்னு சொல்கிறவா எல்லாமே இப்போ உட்காடுறேங்கிறா, என்னால் அந்த மாதிரி உட்கார முடியறது அப்படிங்கிறா. ஸோ இந்த மாதிரி ஒன்று சொன்னான். அப்புறம் வேதபுரி மாமா என்ன சொன்னார்னா, சளி பிடிச்சுன்னுடும். அவளுக்கெல்லாம் என்ன பண்ணுவாரான், கற்பூரம் இருக்கு ஒன்றும், கட்டி கற்பூரம், அதை கொஞ்சமாக எடுத்து மெல்லீஸ் அங்கவஸ்திரத்தில் போட்டு சுருட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக, இப்போ எல்லாம் விக்ஸை மோந்து பார்க்குறோமோனோ அந்த மாதிரி அதை மோந்து பார்த்தாக்க இந்த ரன்னிங் நோஸ்ன்னு சொல்கிறா இல்லையா, அதெல்லாமே கண்ட்ரோல் ஆகிடுமா. ஆனால் நான் பண்ணிப்பேன் நைட்டில், அந்த மாதிரி கொஞ்சம் மூக்கு பிளாக்காக இருக்குது அந்த மாதிரி இருக்குன்னா நான் கர்ச்சிப்பில் அப்படி தடவின்ட்டு மூக்கு மேலே போட்டுட்டு படுத்துடுவேன். அந்த வாசனை எல்லாம் பிளாக்கெல்லாம் போயிடும். அது இங்கிலீஷ் மெடிசனுக்கு இது எவ்வளவோ தேவலாமே, அதுக்கும் கண்ட்ரோல் ஆனானே இங்கிலீஷ் மருந்து இருக்கு. பட் முன்னாடி இந்த மாதிரி பண்ணிப்பேன். அப்புறம் அஜீரணத்துக்கு சொன்னான்னு சொல்லிட்டு சொன்னார். வெத்தலையில் இல்லை, இதுக்கு அஜீரணத்துக்கு வந்து பால் சுட வச்சு அதில் கொஞ்சம் 7-8 மிளகு தட்டி போட்டு மஞ்சப்பொடி அதையும் போட்டு கொதிக்க வச்சு கொஞ்சம் பனங்கள் கண்டோ இல்லைன்னா நாட்டு சர்க்கரையோ போட்டு கொதிக்க வச்சு அந்த பாலை ஃபில்டர் பண்ணி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ண அந்த வலி எல்லாமும் போயிடும், சளிக்கும் வலி போயிடும், அஜீரணமும் சரியாயிடுமா. அது ஒன்று சொன்னான். அப்புறம் வந்து என்ன சொன்னால், இருமல் சளி இங்கே மாட்டிக்கின்ற ஒரு மாதிரி கஷ்டப்படுவோம் இல்லையா, அதுக்கு வந்து வெத்தலையில் 2 மிளகு, மேல் காம்பு அண்டு நுனி கிள்ளின்னும், அதில் 2 மிளகு வச்சு கொஞ்சோண்டு பனங்கள் கண்டு போட்டு கொஞ்சம் மஞ்சள் வச்சுட்டு அப்படியே மடித்து வாயில் வச்சு கடிச்சிடணும். அது சொட்டு சொட்டாக உள்ளே போக 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 அந்த த்ரோட்டில் மாட்டின்னு இருக்கிற சளி 2-3 டேஸில் போயிடும். அதுவும் நான் முயற்சி பண்ணி எனக்கு நடந்திருக்கு, நிறைய பேருக்கும் அந்த மாதிரி வருது. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொன்னான்னா, இருமல் பயங்கரமாக இருக்கும் பாருங்க, நைட்டு படுக்கும்போது ரொம்ப இருமிண்டே இருப்போம், என்ன காஃப் சிரப் குடித்தாலும் போகாது. அதுக்கு சித்தரத்தை கொஞ்சோண்டு இவ்வளோதான், அந்த மேலேந்து இருக்கிற இந்த கோடு வளைக்கும் தான், அதை எடுத்து இடிக்கணும். இடித்ததில் கொஞ்சமாக வரத்தை எடுத்து அப்படியே தேனில் தோச்சு தேனோட வாய்க்குள்ளே வச்சுக்கணும். அந்த 2 பல்லுக்கு இடுக்கில் வச்சுட்டு அப்படியே தூங்க சொல்கிறான். அதை இருமல் 2-3 டேஸில் கட்டாயமாக ரிலீவ் ஆகும்னா போயிருக்கு. எனக்கு எத்தனையோ மாதங்கள் பட்ட இருமல் எனக்கு போயிருக்கு. இதெல்லாம் பெரியவா கிட்ட நான் சொல்லிவிடுவேன் ஆற்றுல. அப்போ எனக்கு வாட்ஸ்அப்பில் வர மெசேஜஸ் தான் இதெல்லாம். ஆனால் நடக்கிறது இந்த மாதிரி இல்லாமல் பெரியவா நன்னா காப்பாற்றி கொடுத்துருக்கா, இன்னைக்கும் காப்பாற்றி கொடுத்துட்டுருக்கா. இவர் தான் ரொம்ப பிரதோஷம் பூஜைக்கு போயிடுவார், கைங்கரியத்துக்கு போயிடுவார், ஓம் நம சிவாயா சொல்லிகிட்டே இருப்பார். 24 hours இவர் வாயில் ஓம் நம சிவாயா தான் வந்துட்டே வேற இருக்கும், சொல்லிகிட்டே இருப்பார் தன்னை அறியாமல். அதை நீங்கள் சொல்லுங்க. அதை நான் பாம்பேயில் இருந்ததுனால எங்கள் அண்ணன் ஆஃபீஸ் போகிறதே எங்கள் மன்னிட்ட சொல்லுவா, இன்னைக்கு பிரதோஷம் சாயங்காலம் 4:30 மணிக்கு விளக்கு ஏற்று அப்படின்பா. பிரதோஷ காலங்கிறது 4:30 to 6. அவள் சொல்லுது எனக்கே தெரியும் பிரதோஷம். ஸோ ஜஸ்ட் காதில் போட்டு அதுக்கு பயணம் பண்ணல.
ஸோ இங்கே சென்னைக்கு வந்தபோது ஒரு நாள் இவ தம்பியாத்துக்கு நாங்கள் போயிருந்தோம் இதில் பல்லாவரம். அப்போ அங்கே ஒரு நிறையா கப்புள்ஸ்லாம் வருவா. ஜஸ்ட் அவர் நிறையா பாட்டெல்லாம் இதெல்லாம் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு இது. ஸோ அவளை அங்கே பார்த்தேன். அவ்வளோதான். ஒரு 3-4 days பேர். அது 3-4 days கழிச்சு மாதிரி அவள் ஃபோன் பண்ணுறா. இது மாதிரி எங்கள் ஒய்ஃபுக்கு, இது மாதிரி மாமி வந்து அன்றைக்கி உங்களை பார்த்தேனே, இது ஒரு சின்ன இது என்னென்னா, அவள் அண்ணா நகரில் இருக்கா. அவள் யார் ஃபோன் பண்ணாலும் அது அண்ணாவும் ஒய்ஃபும் இதில் 2 வீலர் போகும்போது கீழே வந்து அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறக்கா. 2-3 நாள் மாமியான பொண்ணு கல்யாணம், எப்படி நாங்கள் அட்டன் பண்ண போகிறோன்னு தெரியல, இவ்வளோ இதாக இருக்குது அப்படின்னா. மாமாட்ட ஃபோனை கொடுங்கண்ணா, எங்கிட்ட கொடுத்தா. நான் சொன்னேன், மாமி எனக்கு ஒன்றும் தெரியாது, ஐம் ஸ்மால் இது, நீங்கள் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னா. டக்குன்னு சொன்னேன், நாளைக்கு பிரதோஷம், நீங்கள் உங்கள் காலத்தில் எல்லோரும் உட்காந்து ஓம் நிமிஷம் அந்த வேலையில் சொல்லுங்க, 4:30 to 6, காட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் அப்படின்னு. அந்த மாமி ஹாஸ்பிட்டலில் உட்காந்து தன் பொண்ணு கல்யாணம் ஹாஸ்பிட்டலில் இருந்து அவளுக்கு டெலிவிஷன் இது மூலமாக கல்யாணத்தையே பார்த்துருக்கா. ஜஸ்ட் ஒரு இன்சிடென்ட்ஸ் இது. கோமால இருக்கா, எப்படி பொண்ணோட கல்யாணத்தை நடத்துறது தெரியல அப்படின்னுட்டு அவ பேரெல்லாம் அழுதுன்னு இருந்திருக்கா. இப்போ இவர் சொன்ன உடனே அவ சுந்தரம் ஃபவுண்டேஷன்ல தான் அட்மிட் பண்ணியிருந்தா போல இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல்ல அலோவ் பண்ணியிருக்கா. அவ ரிலேஷன்ஸ்லாம் உட்காந்து ஸ்லோன்னு சொல்ல, அவ அங்கே உட்காந்து ஸ்லோன்னு சொல்லியிருக்கா. மிராக்கிள் பாருங்க, ஒரு 8-8:30 அந்த மாமி கண் திறந்துட்டாளாம். திறந்து பேசவும் ஆரம்பிச்சிட்டாளாம். உடனே அந்த பொண்ணு, ஆனால் டிஸ்சார்ஜ் பண்ண முடியாதே அந்த மாதிரி இதில், ஆனாலும் அவள் வந்து ஸ்க்ரீன் ஏற்பாடு பண்ணி அந்த பொண்ணோட கல்யாணத்தை ரிலேல பார்க்க சொல்லி இவ்வளோ பண்ணியிருக்கா. அதனால இவர் எப்பயும் சொல்லுவார், ஓம் நம சிவாயா சொல்லிகிட்டே இரு, 4:30 to 6 ப்ரேயர் டு லார்ட் சிவா அப்படின்னு. நானும் பிரதோஷம் அட்டன் பண்ணுவேன். ரொம்ப தேங்க்ஸு, பரிகார சேனல் மூலமாக எனக்கு பேச முடிஞ்சது. ரொம்ப சந்தோஷம். இதுலேருந்து கலெக்ட் ஆகிற பணத்தை இவ 1/3 கோயிலுக்கெல்லாம் கொடுத்துட்டுருக்கான்னு சொல்கிறா. அதனால் இந்த இதை பார்க்குறவா எவ்வளோ வியூவர்ஸ் பார்க்குறாளோ அந்த அளவுக்கு அவளுக்கு பணம் கிடைக்கும். அந்த பணத்தை வச்சு அவள் பரிகாரங்களுக்கு செய்யும்போது, எண்ணெய்னு கொடுக்கும்போது அது எத்தனையோ பாவங்களை நிவர்த்தி பண்ணுங்கிறது உண்மை. எண்ணெயை சாதாரணமாகவே சொல்லுவா, ஏதானுன்னா கோயிலுக்கு போய் எண்ணெய் போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி எண்ணெய் போடுறதுங்கிறது ரொம்ப விசேஷம்தான். மேலே மேலே இந்த டியூப்பில் வருது, எல்லாரும் பாருங்கோ, நிறையா ஹெல்ப் பண்ணுங்கோ, நிறையா தெய்வத்தை நம்பி நல்லது செய்யுங்கோ, நிறையா செய்யுங்கோ. அதுதான் நமக்கு வேண்டியது. ரொம்ப சந்தோஷம். பெரியவாச்சரணம். தேங்க்யூ.